மொக்க தான் படம். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா சிங்க் ஆகலை, எதுவுமே சிங்க் ஆகலை படத்தில். காமெடி ஓரளவுக்கு ஓகே, அதே மாதிரி வந்து ஃபகத் ஃபாசிலோட ரோல் ஓகே, மற்றபடி வந்து பெருசாக சிங்க் ஆகலை, மொக்க தான். ஆக்டிங் வைஸ் நல்லா இருக்குது, ஆக்டிங் எல்லாம் குறை சொல்ல முடியாது, நல்லா இருக்குது. ஆனால் கதை சரியில்லாதால உட்காந்து பார்க்க முடியல, மொக்கையாக இருக்குது. தேவையில்லாமல் போட்ட மாதிரி இருக்குது. சும்மா படத்துக்கு ஒரு பேர் தெரியாமல் வச்சுட்டோம், அந்த பேருக்கு 2 ஹீரோயினை போட்டோம், அந்த ஹீரோயினுக்காக ஹீரோ அலைய விட்டோம் அப்படிங்கிற மாதிரி இதுக்காக இதுன்னு எடுத்துருக்காங்களே தவிர எதுவுமே வந்து ஒரு நேச்சராக பார்க்குற மாதிரி இல்லை. ரொம்ப மொக்க. சூப்பராக இருக்குது. பக்கத்தோட கேமியோ நல்லா இருக்குது, சுதாகரோட அந்த காமெடி நல்லாயிருக்கும். செகண்ட் ஹாஃபில் அவரையும் ஆளே காணோம், அது மொக்க தான். கிராண்டாக இருக்குன்றதுக்காக உள்ளே உட்காந்து வெறிக்க பார்க்க முடியுமா? எதுவுமே இல்லாமல் யோசிச்சு பாருங்கள். 2.5 மணி நேரம் என்ன பண்ண முடியும் நம்ம உள்ளே உட்காந்து? மொக்கையாக இருக்குது. இதய முரளி அப்படின்ற அந்த பேரை கொஞ்சம் கெடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே இல்லை. இல்லைப்பா, அது மாதிரி அதுதான் இல்லைன்ற. அது பார்க்கும்போது எப்படின்னா எப்படியாவது லவ்வை சொல்லிட மாட்டாரான்னு தோணும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எங்களை விடு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஊர்பட்ட கதாபாத்திரம், அந்த கதாபாத்திரத்துக்கு ப்ராப்பரான ரோல் இல்லை, சும்மா வேணுட்டே வைக்கணுன்ற மாதிரி வச்சுருக்காங்க. பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை, மொக்க தான். உண்மையிலே படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஃபஸ்ட் ஹாஃப்லேயே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் வலிச்ச மாதிரி இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு விஷயம் இதான் தெரியுது நமக்கு, அதே சுற்றி செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக காட்டின மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே பார்க்கலாம். அதர்வா நார்மலாக பேசிக்காக அதை பண்ணி பெருசாக ஒன்றும் சொல்கிற அளவுக்குலாம் ஸ்கோப் எதுவுமே இல்லை. அவர் என்ன ஒரு லவ் சொல்ல தெரியாத ஒரு காதலன், அவ்வளோதான். லவ் பண்ணார், ஒரு பொண்ணை பார்ப்பார் பார்த்தா லவ் சொல்கிறா நம்ம தான் நான் பக்கத்தில் இருந்தால் அதை அடித்து தள்ளி விட்டு போய் சொல்கிறான்னு சொல்லியிருப்போம். அந்தளவுக்கு வெறி ஆயிடுச்சு. செகண்ட் ஹாஃப்ல சுற்ற விட்டாங்க. என்னடா எப்படா சொல்லுவோம் அந்த ஆள் பார்த்தா நம்ம 2.5 மணி நேரம் ஆயிடுச்சு, அதை இன்னும் படம் முடியலான்ற மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே பரவாயில்ல. இல்லை, அதை வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னா வந்து அவர் சொல்லாமல் போய் லாஸ்ட்டில் எப்படி முடியுது. இது வந்து இவர் அதே மாதிரி தான் போகிறாரு போயிட்டே இருக்கார், மற்றபடி முடிச்சாரா இல்லையா அதான் மேட்ரு. மற்றபடி கடைசியில் வேறு மாதிரி ஒரு இதை கதையை வச்சு முடிச்சாங்க. கொஞ்சம் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம். நல்லா இருந்தது, 2மே நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருந்தாங்க. இன்னுமே பெருசாக யாருக்கு ஸ்கோப் இல்லாத மாதிரி இருந்துச்சு. எல்லாமே என்னடா அதை ட்ரையாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஒரு தெரியாத வந்துட்டுனான்ற மாதிரி கூட யோசிச்சு ஒரு சில டைமு. ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்கும்போது அந்த ஸ்கூல் படிக்கிற நம்மளாம் அந்த காலகட்டத்தில் ஒரு 90 நடிக்கும் போது நம்ம ஒரு சில விஷயத்தை பொறி வச்சு பேசுவோம். கிஸ் அடித்தா குழந்தை பிறக்கும், வேறு அப்போ தர்பூசணி கூட சாப்பிட்டா வந்து வயிற்றுல மாறும், அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நம்மளாம் ஒரு 20 வருஷம் முன்னாடி போன மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் சுத்தலில் விட்டாங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. நல்ல ரோல் தான். ஆனால் பெருசாக அவங்களுக்கெல்லாம் எங்கேயுமே ஸ்கோப் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி தான் நல்லா இருந்திருக்கும். ஓரளவுக்கு ஓகே. அதுதான் சொல்கிறேன். ஒரு சில இடத்துல ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, ஒரு சில இடத்துல காமெடியில் கொஞ்சம் வெறுப்பாகிற மாதிரி தான் இருந்துச்சு. மற்றபடி ஓகே. அதில் தம்மன் அச்சு நவுத்திரத்தில் ஆள் சில்லி குழந்தையா வச்சுக்கிறான் தலைவா மனுஷன். அந்த உள்ள ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவரோட காமெடி பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் மியூசிக்குமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ரொம்ப பேசாக இல்லாமல் என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணியிருக்காங்க. சாங் மட்டும் கொஞ்சம் போட்டு நம்மளை வந்து போர் அடிக்க வைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பார்த்தா சாங்குன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி ஓகே பார்க்கலாம். படம் வந்து ஒரு ஆவரேஜாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபோடவே படம் முடிஞ்சிருச்சு. எனக்கு என்ன பண்ண போகிறாங்க செகண்ட் ஹாஃப்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அப்போ தான் தோணுச்சு, டேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபோட முடிச்சிட்டாரு, செகண்ட் ஹாஃப் எடுக்கணும்னு யாரும் சொல்லிட்டாங்க போல டேரக்டர்கிட்ட. அதனால இல்லாத பேப்பர்லாம் எடுத்து ஒரு செகண்ட் ஹாஃப் எடுத்து விட்டுருவோம் அப்படின்னு செகண்ட் ஹாஃப் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. படம் நல்ல படமாக இருந்திருக்க வேண்டியது. நிறைய நல்ல சீன்ஸ் இருக்குது, டைலாக்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு ஒரு சில இடத்துல தான். பட் இருந்தாலும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு 50,447 பேர் தெரிஞ்ச ஆக்டர்ஸாக வராங்க. ஒவ்வொரு சீன்லேயும் வந்துட்டு இவடா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ரஜினி கமலை தவிர இந்த படத்தில் எல்லாருமே நடிச்சிருக்காங்க போல. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ஆக்டர்ஸ் படத்தில் இருக்காங்க. இருந்தால் செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே ட்ராக் பண்ணி எடுத்துட்டாங்க அப்படின்னு தோணுச்சு. ஒரு லவ் படம் சரி, அதுக்கு இவ்வளவு லவ்வாக வந்து லவ்னு சொல்லிட்டு ஜவ்வாக எடுத்துருக்க கூடாது. கொஞ்சம் பிரிஸ்க் பண்ணி எடுத்திருந்தா படம் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். அதர்வாஸ் ஹேண்ட்ஸமாக இருக்காரு, பொண்ணுங்களுக்கெல்லாம் பிடிக்கணும் கண்டிப்பாக. அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் மட்டுமே ஒரு 2.25 மணி நேரம் பார்க்கணுன்னா மக்கள் போய் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய நல்ல சீன்ஸ் படத்தில் இருக்குது. பட் இருந்தாலும் இவங்க அந்த ட்ராக் பண்ண விஷயங்களை கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. ஃபஹத் வந்து அந்த கூலி படத்தை அமீர் கான் வருவார்ல, அந்த மாதிரி தான் இவர் வச்சிருக்காரு. அதாவது ஒரு அட்ராக்ஷனுக்காக தான் அவர் வச்சிருக்காங்க. அவர் தவிர அவர் யார் வேணாலும் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபஹத் வரணும், ஒரு கிளைமேக்ஸில் அவருக்குன்னு ஒரு பாட்டு ஒன்று வைக்கிறாங்க, எல்லாம் கிளாப் தட்டுறாங்க, அதுக்காக வச்சிருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. மிச்சப்படி வந்து யார் வேணாலும் நடிச்சிருந்துருக்கலாம் அந்த கேரக்டரில். சூப்பராக இருந்துச்சு. தமன் செம்மையாக பண்ணியிருந்தாரு. ஒரு 8-9 பாட்டு இருக்கும் போல படத்தில். எல்லாமே நல்லா இருக்குது. ஆல்ரெடி வந்து ஹிட்டான பாட்டு தான், அதெல்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. பிஜிஎம் ரொம்ப வந்து மெலடிஸாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. சுதாகரோட காமெடி செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. கம்மி இடத்துல வராரு, செம்மையாக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. டிராவிட் தான் இந்த படத்தோட டைலாகும் எழுதியிருக்காரு. நல்லா எழுதியிருக்கு. ஒரு சில டைலாக்ஸில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் அவரையும் கொஞ்சம் சைடு இது பண்ணிட்டு அந்த
டிராகிங்னஸ் ஃபீலிங்கை வந்து நிறைய சீன்ஸில் வந்து இழுத்துட்டாங்களோ அப்படின்னு தான் தோணுச்சு. அந்த விஷயத்த கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்திருக்கலாம். ஹீரோயின்ஸ் எல்லாருமே வராங்க, லவ் பண்ணுறாங்க, கஷ்டப்படுறாங்க, எமோஷனை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி விஷயத்தில் நான் படமே மொக்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது, அதோட முடிச்சிருந்துருக்கலாம். ஒரு 2.25 மணி நேரம் ஏன் இந்த படத்தை இழுத்தாங்கிறதுனால தான் இந்த படத்தோட பெரிய நெகட்டிவாகவே இருக்குது. படம் நல்லா இருக்கு ப்ரோ, தாராளமாக வந்து பார்க்கலாம். இதய முரளி அந்த பழைய அவரோட அப்பாவோட சாயிலில் கொஞ்சம் ஒரு சில விஷயம் ட்ரை பண்ணியிருக்காரு. பட் ஆனால் அது கொஞ்சம் இவரோட ஸ்டைல்லையும் நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்ற ஒர்க் பண்ணியிருக்காரு. படத்துக்கு ரேட்டிங் வந்து ஒரு 10க்கு தாராளமாக 7 கொடுக்கலாம். கொஞ்சம் நடுவில் வந்து என்னதான் நீங்கள் சொல்லுவீங்களா அப்படின்லாம் பார்த்தா கடைசியாக எப்படியோ அந்த லவ்வுக்கான ஒரு சில இதெல்லாம் கொடுத்து லவ்வை சொல்லாமே ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறாருன்ற ஒரு கான்செப்டில் வந்து படம் இது பண்ணியிருக்கு. படத்தில் 2 ஹீரோயினில் நிறைய ஹீரோயின் இருக்காங்க, அது பார்த்தா தான் தெரியும். அந்த ஹீரோயின்ஸ் எல்லாரும் நல்லா பண்ணியிருக்காங்க. கைடு லோஹருக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் கொடுத்துருக்கலாமோன்னு தோணுச்சு. காமெடி எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பரிதாபங்கள் டீமு, விஜய் டிவி, ரக்ஷன் எல்லாரும் கொண்டு வந்திருக்காங்க. நல்லா தான் இதாக இருக்குது, நல்லா இருக்கு. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதான் ப்ரோ, கலர்ஃபுல்லாக படம் எண்ட் ஆஃப் தி டே நமக்கு ஆடியன்ஸுக்கு வந்து கொஞ்சம் வைப் மெட்டீரியலாக இருக்குமான்னு கேட்டால் அந்த வைப் மெட்டீரியலாக இருந்தது. ஓவராலாக படம் நல்லா இருக்கு. 90s கிட்ஸ் படம், 90s கிட்ஸ் இந்த படம் வந்து பார்க்கலாம். இல்லை, நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ எல்லாமே இருக்கணும். எதுவுமே லவ் ஆக்ஷன் ட்ராமா எல்லாமே இருக்கு. புரியல. அதர்வா சூப்பராக பண்ணியிருக்காரு, ஒரு கம்பேக் கொடுத்துருக்காரு. அவர் எப்படி முன்னே எல்லா படமும் நடிச்சிருந்த லவ் ஜேர்னல் அவருக்கு நல்லா ஒர்க் ஆயிருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. ரோல் பண்ண யாருமே குறை சொல்கிற மாதிரி லேக் எதுவுமே இல்லை, சூப்பராக இருக்கு. மியூசிக் இமான் சூப்பராக நடிச்சிருக்காரு, தமன் சூப்பராக எடுத்திருக்காரு. அன்டோல்டு லவ் இப்போ இருக்க ஜென்சிக்கு ஏற்ற மாதிரி அன்டோல்டாக எடுத்திருக்காங்க. இப்போ இருக்க ஜென்சிக்கு வந்துட்டு நல்லா சூட் ஆகும். 2 பேருமே சலிக்காம நடிச்சிருக்காங்க, யாருமே இப்படி சொல்ல முடியாது. 2 பேருமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியவே இல்லை, சூப்பராக இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. சிஜி எல்லாமே அவங்க எதுவுமே லேகே இல்லை, நமக்கு லேகே தெரியல, எல்லாமே சூப்பராக இருக்கு. ஒரு படம் ஓவராலாக நல்லா இருக்கு, ஃபீல் குட் மூவியாக இருக்குது. அதர்வா சார் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஒன் சைட் லவ் பற்றி படத்தில் பேசியிருக்காங்க. படத்தில் நம்ம இது வரைக்கும் பார்த்த லவ் படத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க. பட் 1-2 ட்விஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, அது கொஞ்சம் நல்லா இருக்குது. ஓவராலாக படம் ரொம்ப அதை கம்பேர் பண்ணும்போது படம் அந்த டைம் 80s கிட்ஸுக்கு எப்படி அந்த முரளி இதே முரளி ஃபேமஸாக இருந்ததோ 2K கிட்ஸுக்கு இந்த இதே முரளி பிடிக்க சான்ஸ் இருக்குது. நிறைய ரெஃபரன்ஸும் இருக்குது அந்த படத்துலேருந்து. நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில். அதர்வா சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கே உண்டான கேரக்டர் மாதிரி இருக்குது. அந்த தயக்கத்தை காட்டுறதுல பெர்ஃபார்மன்ஸ் வைஸ், லவ் சீன்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணுற வைஸ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க வர சீன்ஸ் எல்லாமே தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். அவ்வளோ ஃபன் மூமெண்ட்ஸு, கொஞ்சம் எமோஷனல் மூமெண்ட்ஸு, ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் வச்சு டேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அந்த விஷயம். மியூசிக் தான் ஒரு படத்தோட ப்ளஸ். எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது. பிஜிஎம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆல்ரோட சூப்பராக இருக்குது. மியூசிக் வைஸ் படம் வேறு லெவலில் இருக்குது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு நல்லா இருக்கு ப்ரோ. பட் என்னன்னா கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேல வேறு ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வச்சு படத்தோட லென்த்தை கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம். 2.25 மணி நேரம் ஓடுது. அவ்வளோ கொஞ்சம் லென்த்தாக போர் அடி, கொஞ்சம் நம்மளோட என்ன சொல்கிறது, பேஷன்ஸை சோதிக்கிற மாதிரி இருக்குது படம். கொஞ்சம் லென்த்தை கம்மி பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமா தோணுது. அவங்களுக்கான ஸ்கோப் நல்லா இருந்தது. எல்லா ஹீரோயின்ஸுக்குமே டேரக்டர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் எழுதியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அது போக இன்னொரு ஹீரோயின் உள்ள கேமியோ பண்ணியிருக்காங்க. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். நல்லா இருக்கு ப்ரோ, சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. நான் ஆக்சுவலாக எதுவுமே எதிர்பார்த்து வரல ப்ரோ. பட் ஆனால் படம் வந்து நம்மளோட புதுப்பில் பண்ணிடுச்சு ப்ரோ. நல்லா இருக்கு. லேக் அப்படிலாம் யாரும் இல்லை ப்ரோ. இந்த படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் ஸ்பெட் பண்ணக்கூடாது. ஒரு ஃபீல் குட் மூவி மாதிரி வந்து பார்த்துட்டு போகணும் ப்ரோ. அதுதான் படம். அதர்வா எப்படி ப்ரோ சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ அவர். ஆமாம் ப்ரோ, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஆனால் ஹீரோயின்ஸோட தனியாக தெரிஞ்சுன்னா அதர்வா ப்ரோ. ஏன்னா அவர் வந்து அவங்களோட அழகாக இருக்கார் ப்ரோ அதர்வா. சுதாகர் நல்லா காமெடி ஒர்க் அவுட் ஆகிடுச்சு ப்ரோ. எல்லாமே புரியுதா ப்ரோ? எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. தமிழ் மியூசிக் நல்லா தான் ப்ரோ இருக்குது. அதான் ப்ரோ, ஒரு நல்ல ஃபீல் தான் ப்ரோ இருக்குது. ஃபீல் குட் மூவி தான் ப்ரோ. தேங்க்யூ. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்ல படம். ஹீரோஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. காமெடி நல்லா இருக்கு, லவ் நல்லா இருக்கு, எல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலாம். அதில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் கொடுத்த இடத்த நல்லா பண்ணியிருக்காரு. சூப்பராக இருந்துச்சு. 2 ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருக்காங்க.
ஆனால் செகண்ட் கைடுக்கு மட்டும் அவ்வளோவா ஸ்பேஸ் கொடுக்கல. பிரீத்தி மோதன் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்கு, எல்லா சாங் நல்லா இருக்கு. ஆமாம். ஒன் சைட் லவ் தான் ஃபுல்லாக. அவர் சொல்லாத காதல் தான் எல்லாமே, வேறெல்லாம் ஒன் சைடு காதல் தான் வருது. அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. அவர் சுதாகர் நினைக்கிறார், அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் தான் அதரோட ஃப்ரெண்டு, அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஓவரால் சூப்பர் மூவி, எல்லாம் பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோடு பார்க்கலாம், நல்ல படம்.